இது போதும் 10 லட்ச ரூபாய் கடனை கூட நீங்க உடனே அடைக்கலாம். எத்தனை வருஷம் தான் இப்படி கடன்லயே கஷ்டப்படுறது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலையை விடுங்க. உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்க தேவையில்லாத மணி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணும்போது இந்த கடன்லாம் இருக்க இடம் தெரியாம ஓடி போயிருங்க. அது எப்படி க்ளோஸ் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? அது தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பணம் சம்பாதிக்கிற விஷயமும் சரி, ஆர் கடனை அடைக்கிற விஷயமா இருந்தாலும் சரிங்க, இது ரெண்டுமே வெறும் கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்ட விஷயமும் கூட. என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இந்த சேனலில் நீங்கள் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கும், அப்படி சம்பாதிச்ச பணத்தை ப்ராப்பராக சேமிக்கிறதுக்கும், உங்களுக்கு இருக்கிற கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கும் தேவையான மனநிலை ரிலேட்டடான வீடியோஸ் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சிஸ்டம் ஸ்லோவா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பேக்ரவுண்ட்ல என்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து தேவையில்லாத ஆப்ஸ் ஓப்பன்ல இருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? கரண்ட்ல என்ன விஷயத்துல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் சரியா ஃபாஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதே போலதான் நீங்க விழிப்பு நிலையில இருந்து, அதாவது கான்சியஸா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களையும் அறியாம உங்களோட பேக்ரவுண்ட்ல ஆழ் மனசுல தேவையில்லாத பல அப்ளிகேஷன்ஸ் பணம் ரிலேட்டடா ஓடிக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த மாசம் இஎம்ஐ எல்லாம் நான் எப்படி கட்ட போறேன்னு தெரியல, அது ஒரு அப்ளிகேஷன். எனக்கு என்னோட கடனுக்கு வட்டி ஏறிக்கிட்டே போதே அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். பணத்தை பத்தின ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இப்படி பல விஷயங்கள் நம்மளையும் அறியாம 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? இப்படி ஓடிக்கிட்டு இருக்க இந்த தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா ப்ராப்பரா ஸ்டாப் பண்ணும்போது ப்ரெசென்ட்ல நம்ம பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத முழுசா கவனம் செலுத்தும் போது நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ஃபாஸ்டாகவும் நடக்கும். நீங்க ஃபாஸ்டா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல ஃபாஸ்ட்னு டைப் பண்ணுங்க. இது போல எல்லா அப்ளிகேஷன்ஸையும் எப்படி நிறுத்துறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால நம்ம ஒரு ரியல் ஸ்டோரியை பார்க்கலாம். உங்களுக்கு செஸ் சாம்பியன் விஸ்வநாத ஆனந்தர் தெரியும்னு நினைக்கிறேன். அவரு சின்ன வயசுல ரொம்ப நல்லா பல்லாங்குழி விளையாடுவாராம். இதை பார்த்து அவங்களோட அம்மா சுசீலா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? இவரும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே விளையாடிக்கிட்டு இருக்க இந்த பல்லாங்குழியால அவரோட லைஃப்ல எந்த யூஸும் இருக்க போறது இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை செஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. ஏன்னா செஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் கேம், ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு கேம். ஸோ பல்லாங்குழியில இருந்த அவருடைய கவனத்தை செஸ் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கேமுக்கு அவங்க திசை திருப்பி இருக்காங்க. ஏன்னா அதுல அவருக்கு பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க இதை செஞ்சதா விஸ்வநாத ஆனந்த் பல இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அண்ட் அவரோட புக் மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிற புக்லயும் அவர் இதை குறிப்பிட்டிருக்காரு. ஆனந்த் பல்லாங்குழியில காட்டின அவருடைய இன்ட்ரெஸ்டையும் அவருடைய வேகத்தையும் துல்லியத்தையும் செஸ் போர்டில் காட்ட தொடங்கினாரு. சாதாரண விளையாட்டுல இருந்த அந்த திறமைய உலகமே வியக்கிற கலையா மாத்தினது தான் அவருடைய முதல் மனமாற்றம், அதாவது மைண்ட் ஷிஃப்ட். அவரோட 18வது வயசுல இந்தியாவோட முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கினாரு. அதுக்கப்புறம் 5 முறை உலக செஸ் சாம்பியன் பட்டமும் வென்றிருக்காரு. அவர் இத்தனை சாதனைகளும் சரித்திரங்களும் படிக்க என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்? பல்லாங்குழியில இருந்த அவருடைய போக்கஸை செஸ் அப்படிங்கிற அங்கீகாரம் உள்ள அந்த கேமுக்கு மாத்தினதான் இல்லைங்களா? அதே போல நீங்களும் கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைக்காம அதை விட பெரிய பணம் சம்பாதிக்கணும், செல்வந்தராகணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துல நான் எப்படி 15 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. ஒரு நோட்டு வாங்கி எழுதுங்க. அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும், என்ன விஷயமெல்லாம் கற்றுக்கணும், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், இல்லை ஒரு சைடு இன்கம் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு உட்காந்து யோசிங்க, பிளான் பண்ணுங்க, அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கடனை பார்த்து பயப்படுறதை விட்டுட்டு செல்வந்தர் ஆகிறது எப்படி அப்படின்னு நீங்கள் உங்கள் கவனத்தை திசை திருப்பினீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மனமாற்றம். இது உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும். இந்த டெக்னிக்கை நீங்கள் இன்னைக்கே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமா அடுத்த 6 மாசத்துல உங்களோட லைஃப் பெரிய அளவுல முன்னேறி இருக்கிறத நீங்க பாப்பீங்க. இப்படி செய்யறதால நீங்க கடனை பார்த்து பயப்படுறது அப்படிங்கிற அந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்க க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. இதே போல தேவையில்லாத அந்த பல ஆப்ஸ் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்குன்னு சொன்ன இல்லையா ஆழ்மனதுல, அதை எல்லாத்தையும் ப்ராப்பரா எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய லைவ் செஷன்ல நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அதை ப்ராப்பரா சேமிக்கவும் தேவையான மனநிலையும் நீங்க வளர்த்துக்க முடியும். இது செய்யறதால உங்களோட கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். அண்ட் அடுத்த 5 வருஷத்தோட பினான்சியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. சோஷியல் மீடியாலாம் இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இப்படி சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு பல கடன் இருக்கு அப்படின்னா, அதாவது வண்டிக்கு ஒரு இஎம்ஐ,
பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு லோன், இப்படி நிறைய கடன் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிறதுலே எது கம்மியான அமௌண்ட்டோ அதை முதல்ல அடைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை? இது ஆக்சுவலாக ஒரு மைண்ட் செட் டெக்னிக் தாங்க. இதை வந்து ஸ்னோபால் டெக்னிக் ஆர் ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற சைக்கலாஜிக்கல் சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கடன் இருக்குது அப்படின்னா, அதான் இருக்கிறதுலே உங்களுடைய சின்ன அமௌண்ட். அதை நீங்கள் அடைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனசு அதை ரொம்ப ஈஸியாக ஹாப்பியாக செய்யும். ஏன்னா சின்ன அமௌண்ட்டு தானே, ரொம்ப ஈஸியாக அடைச்சிடலாம் அப்படின்னு அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்களும் அந்த கடனை ஈஸியாக அடைச்சிருவீங்க. இப்போ உங்கள் மனசு கடனை அடைக்கிறது ஈஸி அப்படின்னு நம்பும். இதுதான் உங்களுடைய முதல் வெற்றி. இந்த வெற்றியை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடணும், ஏற்றுக்கணும். ஏன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, பல பேர் அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றியவோ பாராட்டியோ ஏற்றுக்கிற மனநிலையே இருக்க மாட்டேங்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் 10,000 ரூபா கடனை அடைச்சிட்டிங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பாராட்டுறாரு, சூப்பர்ப்பா, ரொம்ப கிரேட்டு, 10,000 ரூபா கடனை அடைச்சிட்ட, பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் பதிலுக்கு என்ன சொல்லுவீங்க? நன்றி நான் சொல்லுவீங்க? யோசிச்சு சொல்லுங்கள். மகிழ்ச்சியாக நன்றி சொல்லுவீங்களா? அதுக்கு நான் சொல்லட்டுங்களா? நான் என்னப்பா 10,000 ரூபா கடனை தானே அடைச்சிருக்கேன், எனக்கு இன்னும் 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி சலிச்சுப்பீங்க. கரெக்டாக? நீங்கள் சொல்கிறது லாஜிக்காக 100% கரெக்டு தான். ஆனால் இது போல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக அந்த வெற்றிகளெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கும் போது, அதை கொண்டாடும் போது தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பெரிய வெற்றிகளை நீங்கள் பார்க்க முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் இமயமலை ஏறணும்னு ஆசைப்பட்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஸ்டெப்லேயே மலை உச்சியை போய் சேர்ந்துட முடியும்? ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு முன்னேறி போனால் மட்டும்தான் ஒரு நாள் மலை உச்சியை அடைய முடியும், இல்லையா? அதே போல தான் நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற பண விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலையும் லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பாராட்டுகளையும் சரி, வெற்றிகளையும் சரி சந்தோஷமாக ஏற்றுக்கணும், அதை கொண்டாடணும். ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணத்தையும் கொண்டாட ஹேபிட்டாக ஒரு இது வச்சுக்கோங்க. உங்கள் வருமானம் உயரணுமா? கடன்லேருந்து எப்படா வெளியே வருவோன்னு இருக்கா? பிஸ்னஸில் கிளைண்ட்ஸையும் கஸ்டமரையும் கொண்டு வர போராடுறீங்களா? ப்ரமோஷனுக்காகவும் இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் பல மாசமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே நின்னுடாதீங்க. செயல இறங்கினா மட்டும்தான் பண விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கம்யூனிட்டி லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல என்னுடைய அடுத்த மணி மைண்ட் செட் வெபினாருக்கான டீடைல்ஸ் இருக்கும், அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் அட்டன் பண்றது மூலியமா நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க. இப்படி ஒரு 10,000 ரூபாய் கடனை நீங்க அடைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணணும். எதுக்கு அப்படின்னா அடுத்தடுத்த கடனை ஈஸியாக அடைக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் 10,000 ரூபா கடன் அடைச்சிட்டிங்க. அதாவது கடன் அப்படிங்கிறதே ஒரு நெகட்டிவ் வேர்டு தான். ஸோ நான் 10,000 ரூபா கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் நான் 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன், அதே போல் 10 லட்ச ரூபாயும் சீக்கிரமாக திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு தினமும் 3 முறை காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் ஒரு முறை, அது போல் 3 முறை சொல்லிக்கோங்க. இதை வந்து செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது போல் பாசிட்டிவாக எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் செல்ஃப் டாக் உங்களுக்குள்ளே பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு ஈஸியாக அவ்வளவு வேகமாக உங்கள் கடனை அடைக்க முடியும். இப்போ பார்த்த இந்த செல்ஃப் டாக் ஆர் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது NLP கோச்சிங்கில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக், பிலீஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இப்போ அஃபர்மேஷனில் எப்படி சொன்னோம், 10,000 ரூபா பணத்தை திருப்பி கொடுத்தது போல் 10 லட்ச ரூபா பணத்தையும் சீக்கிரமாக திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதாவது 10,000 ரூபா பணத்தை கொடுத்தது அப்படின்னு நம்ம மனசு நம்ப ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா அது நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அந்த நம்பிக்கையை 10 லட்ச ரூபாயும் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம மனசுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒரு இடத்துல இருக்கிற அந்த நம்பிக்கையை இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால தான் இது பேர் பிலீஃப் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்னும் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. வீட்டில் இருக்கிற குழந்தை கேரட் பொரியல் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? போன வாரம் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது ஒரு டிஷ் நல்லா இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிட்டல, அதே போல் இது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தையோட மூளை என்ன யோசிக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஓ, அதே போல் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு நம்பி அந்த பொரியலை சாப்பிட ஆரம்பிக்கும், இல்லையா? அதே போல் தான் நம்ம மனசுலையும் நம்ம இந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது, அதாவது 10,000 ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், அதே போல் இந்த 10 லட்ச ரூபா பணத்தையும் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் டெய்லி சொல்ல உங்கள் மனசு அதை நம்ப ஆரம்பிக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும், அது எப்படி பத்மாவதி 10,000 ரூபா கடனும் 10 லட்ச ரூபா கடனும் ஒன்றா அப்படின்னு கேட்பீங்க. இது உண்மையிலே கரெக்டான ஒரு டவுட்டு தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த கொஷின் எங்கேருந்து உங்கள் மனசில் வருது அப்படின்னா அது கான்ஷியஸாக இந்த கொஷின் உங்களுக்கு உங்கள் பிரெயினில் உருவாகிற ஒரு கொஷின். ஆனால் இந்த லாஜிக்கெல்லாம் ஆழ் மனசுக்கு தெரியவே தெரியாதுங்க. 10,000 ரூபாவும் 10 லட்ச ரூபாயும் வேறு பணம் அப்படின்னுலாம் ஆழ் மனதுக்கு யோசிக்க தெரியாது. அதில் இருக்கிற பிலீஃபை நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை அப்படியே நம்பும். ஏன்னா நம்மளோட ஆழ்மனம் அப்படிங்கிறது ஒரு விவசாய நிலம் மாதிரி. அது நீங்கள் நல்ல விஷயத்த விதைச்சிங்கன்னா அது வரும், கெட்ட விஷயத்த விதைச்சாலும் அதில் விளையும். அதுக்கு நல்லது கெட்டதும் தெரியாது, லாஜிக் தெரியாது, உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதை அப்படியே நம்பும்.
குழந்தை மாதிரி நம்பும். ஸோ நம்மளுடைய வேலை அதை நம்ப வைக்கணும். ஆழ்மனதை ஒரு விஷயத்த நம்ம நம்ப வச்சிட்டோம்னா அதோட வேலையை அதை ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிக்குங்க. உங்கள் ஆழ்மனம் நீங்கள் எதை திரும்ப திரும்ப நினைக்கிறீங்களோ, பேசுகிறீங்களோ, ஆர் கேட்டுகிட்டே இருக்கீங்களோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி அதை அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண ஆரம்பிக்கும். இதை சப்கான்ஷியஸ் ரீவயரிங் ஆர் ரீஇன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்த இந்த செல்ஃப் டாக் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ஸ்டெப்பான இந்த ரீஇன்ஸ்டாலிங் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹீலிங். நான் என்னுடைய எல்லா வீடியோலையும் இதை நான் வலியுறுத்தி சொல்லியிருப்பேன். ஏன்னா ஹீலிங் அப்படிங்கிறது சுத்தம் செய்யறது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீஇன்ஸ்டாலிங் பண்ணும்போது தான் அதுக்கான ரிசல்ட் நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுங்க. இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. உங்கள் ஃபோனில் உங்களுக்கு தேவையான ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்கள் ஃபோனில் இன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு மெசேஜ் வருது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் உள்ள தேவையில்லாத ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ தான் ஸ்டோரேஜில் இடம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதே போல் தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கோலில் இருக்கோம். அப்போ நம்ம ஆழ்மனதில் ஆல்ரெடி தேவையில்லாத பணத்தை பற்றின பயம், குற்ற உணர்வு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது போல் பல குப்பைகள் நிறைஞ்சிருக்குங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷன் சொல்கிறது, விஷுவலைசேஷன் பண்ணுற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் செய்யும்போது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய கோல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக நடக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் ஹீலிங் அண்ட் தென் ரீஇன்ஸ்டாலிங். இந்த ஆர்டரில் ப்ராப்பராக நடக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ரிசல்ட்டை ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியுங்க. இப்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப் பெரிய அளவில் முன்னேற்றமாக இருக்கும். அதுவும் ஷார்ட் டைமில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. பணம் ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன்.